கைஸ் நம்ம சிஎஸ்கே அவங்க ஓப்பனிங் பேர்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்குமா, ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சனோட ஓப்பனிங் பண்ணணுமா, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதை விட்டு சிஎஸ்கே மேன்ஸுக்கு ரெண்டு குட் நியூஸ் இருக்கு இந்த வீடியோல. அதுல முதல் குட் நியூஸ் நம்ம டெவால் ப்ரூவிஸோட இன்ஜுரி பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தல தோனி காஃப் ஸ்டைன் இன்ஜுரி காரணமா ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் மிஸ் பண்ண போறாருன்னு சிஎஸ்கே அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தல தோனி போன மேட்ச் டீமோட கூட பாத்தீங்கன்னா கவுகாடிக்கு டிராவலே பண்ணல. தல தோனி சென்னையில் தான் இருந்திருக்காரு, ரெஸ்டரா தான் இருந்திருக்காரு. ஆனா இப்ப நாளைக்கு சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் தான் மோத போறாங்க சேப்பாக்கல. அந்த மேட்சுக்கான பிராக்டிஸ் கேம்ப் நேற்று போயிருக்கு. அதுல தல தோனி நேற்று பேட்டிங் ஆடி இருக்காருங்க. நேற்றுல ஒரு குட் நியூஸ்னே சொல்லணும். அந்த தல தோனி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ஜுரி வந்து ரெக்கவர் ஆகி வராருன்ற மாதிரி தெரியுது. ஸோ தல தோனி நேற்றுல பேட்டிங் ஆடி இருக்காரு. அதை தவிர்த்து ஒரு சிக்ஸஸ் வீடியோமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ தல தோனி எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறாரோ அவ்வளவு நல்லது சொல்லணும் சிஎஸ்கேக்கு. இப்ப இருக்க கரண்ட் டீம்ல சிஎஸ்கே கண்டிப்பா தல தோனியை மிஸ் பண்றாங்களோன்னு தோணுது. ஏன்னா அந்த மிடில் ஆர்டர்ல விக்கெட் விழுந்தா கட்டைய போடு அங்க நிக்கிறதுக்கு தல தோனி மாரி ஒரு பிளேயர் அங்க கண்டிப்பா தேவைப்படுவாங்க. ஏன்னா தல தோனி இதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேல முன்னாடி டாப் ஆர்டர் சொல்லும் போது தல தோனி தான் இன்னிங்ஸ் கொண்டு ஸ்டேபிளா கொண்டு போவாரு. இப்ப இருக்க யங் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற விதமா தல தோனி அந்த ஒரு லைன் அப்ல இருந்தாலே போதும். ஸோ ஏதாச்சும் விக்கெட் ஆரம்பத்துல விழுந்தாலும் அந்த பின்னாடி தல தோனி இருக்காருப்பான்ற மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு தைரியம் வரும். மோஸ்ட்லி தல தோனியை பொறுத்தவரையும் ஆர்சிபி மேட்ச், அதாவது சண்டே நடக்க போற அந்த மேட்ச்ல பார்த்தா சின்னசாமி ஸ்டேடியத்துல தல தோனி ரிட்டர்ன் ஆவார்ன்ற மாதிரி இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது எவ்வளவு பர்சன்ட் கன்ஃபார்ம் தெரியல. ஆனா மோஸ்டா சண்டே மேட்ச் தல தோனி வந்துருவாருன்ற மாதிரி தான் சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்ததா இன்னொரு ஹாப்பி நியூஸ் ஃப்ரம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்னன்னா, நம்ம டெவால் ப்ரூவிஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு சைட் ஸ்டெயின் என்ற இன்ஜுரி காரணமா ஃபர்ஸ்ட் ஒரு சில மேட்சை மிஸ் பண்ண போறாரு நியூஸ் வந்துச்சுல. ஆனா இப்ப டெவால் ப்ரூவிஸை பத்தி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு கைஸ். அவரோட இன்ஜுரி பத்தி, அதாவது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, டெவால் ப்ரூவிஸ் வில் பி ஃபிட்டட் கைஸ் அந்த அடுத்த மேட்ச்ல, அதாவது நாளைக்கு நடக்கிற பஞ்சாப் மேட்ச்ல அவர் மோஸ்ட்லி இருப்பார் தான் நினைக்கிறேன். அது இல்லைன்னா ஆர்சிபி நடக்கிறாங்களே அந்த மேட்ச் சண்டே பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல அவர் கன்ஃபார்மா ரிட்டர்ன் ஆக போறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நேற்று கூட நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்களா, அவர் நெட்ல பேட்டிங் பண்ணிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டெவால் ப்ரூவிஸ் ஃபுல்லி ஃபிட்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவர் கூடிய சீக்கிரத்துல சிஎஸ்கே டீமுக்குள்ள வரப்போறாரு. ஏன்னா லாஸ்ட் இயர்ல நம்மளுக்கு டாப் ஆர்டர்ல ஆயுஷ் மாதிரி டெவால் ப்ரூவிஸ் தான் அடிச்சாங்க மிடில். அதுல மிடில் டெவால் ப்ரூவிஸ் வந்து அடி அடின்னு உரிச்சாரு சொல்லலாம் மற்ற டீம் பவுலர்ஸ். ஸோ அவர் ரொம்ப முக்கியம் சிஎஸ்கேட இந்த ஒரு பேட்டிங் லைனப்ல. ஏன்னா பிளேயர்ஸ் பெருசா பார்த்தா சிஎஸ்கேட இந்த ஒரு லைனப்ல இல்ல. சஞ்சு ருத்து விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே இல்ல சொல்லணும். சஃப்ராஸ் கான் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். இருந்தாலுமே டெவால் ப்ரூவிஸ் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், இன்டர்நேஷனல்ல கலக்கிட்டு இருக்காரு. ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல ஐபிஎல்லையுமே விளையாடி இருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. அவரால் நல்லா பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஹோப்ஃபுல்லி டெவால் ப்ரூவிஸ் ஒரு சண்டே மேட்ச் அகேன்ஸ்ட் ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியத்துல ரிட்டர்ன் ஆவர்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது 100% கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நியூஸ் வருது கைஸ். என்ன பொறுத்தவரை டெவால் ப்ரூவிஸ் ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா டெவால் ப்ரூவிஸ் மாரி ஒரு பிளேயர் போன வருஷம் சிஎஸ்கே ஃபார்ச்சூனே மாத்தினாரு. அவரு கூட சீட்ல சிஎஸ்கே டீம் உங்களை வருது. சிஎஸ்கே டீம் கண்டிப்பா நல்லது தான் சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கேட பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் சொல்லணும். ருத்ராஜ் கெக்வாட், சஞ்சு சாம்சன் ஆரம்பத்துல மேல அவுட் ஆனாங்க. ரன்ஸ் வராம பெருசா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சஞ்சு சாம்சனுக்கு பவுண்டரி வரல. சோ அவர் அடிக்க போய் விக்கெட் கொடுத்தாரு. ருத்ராஜ் கெக்வாட் அடுத்து அவர் கொஞ்சம் பொறுப்பா விளையாடி இருக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா. ஆனா அவருமே பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஷார்ட் விளையாட போய் ருத்து அவர் விக்கெட் கொடுத்திருப்பாரு. அந்த இடத்துல அஸ் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரா ருத்து என்ன பண்றதுன்னா இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளா பண்ணிருக்கணும். ரன்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, விக்கெட்டை கொடுக்காம ரன்ஸ் கண்டெயின் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் அங்க கொண்டு வந்திருந்தா அதுக்கப்புறம் நம்ம அடிக்க போலாமே. நம்மளுக்கு இருக்க பேட்டிங் பவருக்கு சிஎஸ்கே 10 ஓவருக்கு 60 இருந்தாலும் அங்கிருந்து ஒரு 170 180 கண்டிப்பா சிஎஸ்கேவில் அடிக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சுக்கிட்டு சிஎஸ்கே ஏன் அந்த விக்கெட் ருத்ராஜ் போனாரு எனக்கு கண்டிப்பா இன்னொரு புரியல. இன்கேஸ் ருத்ராஜ் கூட அந்த ஷாட்டை கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு வேற மேட்டர் சொல்லணும். அதை பத்தி நம்ம போவோம் அந்த டாபிக் குள்ள. எனக்கு இருக்க கொஸ்டின் என்னன்னா, ருத்ராஜ் கூட அந்த ஒரு 1-down பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ணிருக்கலாமா என்ற மாதிரி தோணுது. ஏன்னா மேல சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு அடிக்கிற பேட்ஸ்மேன் தான். ஒரு 2-3 ஓவர் பார்த்துட்டு தான் அப்புறம் சஞ்சு சாம்சன் அடிப்பாரு. ருத்ராஜ் கெக்வாடுமே பார்த்தா சேம் டைப் ஆஃப் பிளே தான். ருத்துமே எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிக்க போறது இல்ல. அவருமே கொஞ்சம் இன்னிங்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அதிலேயே ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா நம்ம ஆயுஷ் மாதிரி அந்த மாதிரி பிளேயர் இல்ல. எடுத்தோடனே அக்ரெசிவாலோட லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருந்தோம். ஊரில் படவர் சேர்ந்து ஊர்னு உரிச்சாரு மற்ற டீம் பவுலர்ஸ். ஆரம்பத்துல இருந்து அவரால் அக்ரெசிவா விளையாட முடியும். ஸோ அவர் பவர் பிளே யூஸ் பண்ண விடணும். அந்த சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெக்வாட் சப்போஸ் பவர் பிளே ஃபுல்லா தாண்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ஃபீல்டர்ஸும் வெளியே போயிடுவாங்க சர்க்கிளை விட்டு. ஸோ ஆயுஷ் மாத்திரை வந்தாலும் அவருக்கு அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாரு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஆயுஷ் மாத்திரை பவர் பிளே நல்லா யூஸ் பண்ண முடியும் ருத்ராஜ் சஞ்சு சாம்சனோட. சோ சஞ்சு ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் பண்ணா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அகைன் ருத்ராஜ் கெக்வாட் அந்த ஒரு 1-down பொசிஷனுக்கு போயிட்டு நம்ம சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரை உங்க 2 பேருமே ஓப்பனிங் பண்ணணும். ஏன்னா ஒரு டைம் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு அடிப்பாரு, ஆயுஷ் மாத்திரை ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிப்பாரு. சோ இந்த ஒரு காம்பினேஷன் பார்த்து நாங்க நல்லா இருக்கும் சொல்லணும். ருத்ராஜ் கெக்வாட் சஞ்சு சாம்சன் காம்பினேஷன்ல 2 பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர். சோ அதனால பாத்தீங்கன்னா ரன்ஸுமே வராது, விக்கெட்ஸுமே விட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்லப்பா
என்னப்பா நாங்க பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கூட சஞ்சு சாம்சன் தான் சீசன்ல ஓப்பனிங் பண்ண போறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அப்ப அந்த ஒன் டவுன் பொசிஷன்ல ஆயுஷ் மாத்திரையோட பெட்டர் பிளேயர் பார்த்தா ஊர்வில் பட்டேல் சொல்லணும். லாஸ்ட் சீசன் ஊர்வில் பட்டேல் அந்த ஒரு ஒன் டவுன் பொசிஷன் தான் கலக்கியிருந்தாரு. இவரால் பவர் பிளேல அதிரடியா விளையாட முடியும். சோ ஆயுஷ் மாத்திரையோட ஒரு பெட்டர் ஹேண்ட் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரையும் ஊர்வில் பட்டேலுக்கு இருக்கு. சோ அவருமே சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரும் பார்த்தா பெஞ்சில் உட்கார வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு டேலண்டா கண்டிப்பா சிஎஸ்கே யூஸ் பண்ணணும். ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் சொல்றீங்களா? சோ அவர் கண்டிப்பா நான் விளையாட வைக்கலாம் சொல்லலாம். ஆனா ஒன் டவுன் பொசிஷன் என்ன பொறுத்தவரை ஊருக்கு பெட்டர் ஹேண்ட் இருக்கு. அதுல இல்லையா சஃப்ராஸ் கான் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச்ல அவரோட இன்டென்ட் பாத்துறப்ப பேட்டிங்ல நெட்ஸ்ல பொலன்னு பொழக்கிறாராம். போன மேட்ச்ல ஒரு பேட்டிங் உள்ள வந்து ஒரு இன்டென்ட் கிளியரா தெரியுது நம்மளுக்கு. ரன்னோட பசியில இருக்காரு போல மனுஷன். 4-6 வந்த உடனே பாத்தீங்கன்னா அதுல ரிட்டர்ன் ஷாட்ஸ்க்கு சஃப்ராஸ் கான் போயிருப்பாரு. சோ சஃப்ராஸுமே அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் ஒன் டவுன்ல. அண்ட் இல்லைன்னா ஆயுஷ் மாத்திரை தான் நாங்க போக போறோம்னா அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். மோரல சிஎஸ்கேல இந்த சேஞ்சஸ் வருமானு கேட்டீங்கன்னா 100% ஷோரா கேட்டீங்கன்னா என்னை பத்தி தெரியல கைஸ். ஏன்னா இந்த சேஞ்சஸை கொண்டு வந்தா சிஎஸ்கே நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போதைக்கு ஒரு மேட்சா விளையாடி இருக்கு. இன்னும் ஒரு மேட்ச்ல வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. சோ ஆயுஷ் மாத்திரைக்கு அந்த ஒன் டவுன் பொசிஷன்ல இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எப்படி பண்றாருன்னு. சோ அதுக்கப்புறமா அவர் சரியா பண்ணலனா சிஎஸ்கே மோஸ்ட்லி சேஞ்சஸை கொண்டு வரலாம். சோ நாளைக்கு சிஎஸ்கே சேப்பாக்கு தான் முதல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எப்படி பண்ண போறாங்க அகைன்ஸ்ட் பிபிகேஎஸ் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி போங்க. அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கனெக்ட்ல சந்திக்கும் வரை உங்களுடைய விடை பெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.